களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு அருகேயுள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பாலாஜி என்டர்பிரைசஸ் சோப் கம்பெனியின் மேலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அறிவியல் கையேடு பெறப்பட்டு இன்று அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி சிறப்புரையாற்றி தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ அத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டார்கள். ஹோட்டலில் இந்த மாதிரி வாங்க, ஹோட்டலில் இந்த மாதிரி சொல்லணும் பார்க்கலாம். ஓகேவா? இளங்கோ அவர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக இந்த புத்தக கையேடு விழாவிலே நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வருகை கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மேனேஜர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காலை வணக்கத்தை அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கையேடு கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்பாக போர்வெல் போடும்போது என்னிடத்திலே வைக்க கோரிக்கை இது புத்தகம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக்சுவலாக ஜெராக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஜெராக்ஸ் போய் கேட்டு ஜெராக்ஸ் புக்கை விட விலை அதிகம். ஜெராக்ஸ் 300 ரூபா கூட, அதனால் 500 ரூபாய் ஜெராக்ஸ்னாங்க. நாங்கள் ஹோல்சேல் ஆர்டர் கொடுத்து 400 ரூபாய்க்கு இந்த புக்கை வாங்கியிருக்கிறோம். இந்த புக்கை வாங்குவதற்கு சொன்னபடி யார்கிட்ட சொல்லலாம்னு யோசனை பண்ணி இருந்தேன். நம்முடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். சார் எனக்கு புக்கு வேணும், ஒரு வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர் ரெட்டி தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி தலைமை காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை விதித்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர பகுதியை அடுத்து முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிராமப்புற சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர் ரெட்டி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காவல் கண்காணிப்பாளரிடம் கூறியதாவது: இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும். புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்லுகின்ற பேருந்துகள் வில்லியனூர் மாடவீதி வழியாக செல்வதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகள் தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் காவலர்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
உப்பளம் தொகுதியில் கொசு மருந்து முழுமையாக அடிக்கும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடக்கி வைத்து தீவிரப்படுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க கொசு மருந்து அடிக்கும் பணியினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடக்கி வைத்து தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார். கொசுக்களை அழிக்க நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் மூலம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் எடுத்து வருகிறார். நேற்று மாலை நகராட்சி சுகாதார டாக்டர் ஆர்த்தி அவர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பின்னர் நகராட்சிக்கு நேரில் சென்று நாளை முதல் மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணியை துவங்குங்கள் என்று குளோவிஸ் நகராட்சி ஆய்வாளர் அவர்களிடம் வலியுறுத்தினார். அது மட்டுமின்றி அனைத்து வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட், நேதாஜி நகர், கோலாஸ் நகர், உடையார் தோட்டம், ஆட்டுப்பட்டி, வீரர்வெளி, பெரியப்பள்ளி ஆகிய வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று கொசு மருந்து அடிக்கும் பணியை நேரில் சென்று தொடக்கி வைத்து இன்று வம்பாக்கீரப்பாளையம் பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். பிற பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கின்றார். இப்பணியில் நகராட்சி மேஸ்திரி இருதயராஜ், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, தப்பு ராகேஷ், கீரப்பாளையம் திமுக பிரமுகர் சக்திவேல், வேல்முருகன், கோவிந்தன், முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். மருந்து கூட இது போடுறாங்களா? அந்த நெருப்பு வரும் அந்த வண்டியில. சரி சார், நாளைக்கு ஆரம்பிச்சிடும். சரி சார். போமா அரியாங்குப்பம் தொகுதியில் கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் புதியதாக கல்வீடு கட்டுபவர்களுக்கு மத்திய அரசின் திட்டமான பிரதம மந்திரி ஆவாஸ் போஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 27 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையாக 1,20,000 ரூபாய் என மொத்தம் 86,40,000 ரூபாய்க்கான ஆணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் விண்ணப்பித்திருந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், அலுவலக உதவியாளர் பெருமாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மோகன்ராஜ்
சுகன்யா, அஸ்வினி, விஜயலட்சுமி, ராஜா நடராஜன், இப்போ நீங்க லைட்டிங் வைங்க. திலகா, அதான் பிரச்சனை. கார்த்திகேயன், ஜெயபால், எவ்வளோச்சு? கார்த்திகேயன், ஜெயபால், லென்ஸு மேலே கண்ணாடி. இலியாஸ், மாலா, ஆதிகேசவன். புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வேலை உறுதி அளிப்பு சட்டப்படி 100 நாள் வேலை கேட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் விவசாய தொழிலாளர்கள் மனு கொடுத்து முறையீடு. புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை கேட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் விவசாய தொழிலாளர்கள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணைத் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் கோவிந்தராஜ், செயலாளர் சீதா லட்சுமி முன்னிலையில் மனு கொடுத்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின் கீழ் கிராமப்புறத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 100 நாட்கள் வேலை வருகிற சட்டம் பூர்வீக உரிமை பெற்றுள்ளன. வேலை பெற்றுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்குவது புதுச்சேரி அரசின் சட்ட ரீதியான கடமை பொறுப்பாகும். இந்த முறையில் புதுச்சேரியில் 65,000 குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் வேலை அட்டைகள் பெற்றுள்ளன. இந்த கணக்கெடுப்பின்படி ஆண்டிற்கு 65 லட்சம் மனித வேலை நாட்கள் வழங்கப்படாத நிலை உள்ளது. வழங்கப்பட வேண்டுமானால் என்ஆர் மற்றும் பிஜேபி அரசு புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு 20 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை வேலை வழங்கப்படுகிறது. மீதி உள்ள வேலையில்லா நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. வேலை கிடைக்காத நாட்களுக்கு சட்டப்படி அரை நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இதன் காரணமாக வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் ஊரக வளர்ச்சித் துறையின் இந்த தொழிலாளர்களை பழிவாங்கும் நடைமுறை கைவிட்டு வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் வேலை அட்டை பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 100 நாள் வேலை கொடுக்க வேண்டுமென விவசாய தொழிலாளர்களை திரட்டி இன்று காலை வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அதிகாரிகளிடம் மனு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாள் வேலை வழங்க வேண்டி அலுவலகம் முன்பு கோஷமிட்டனர். நிகழ்ச்சியில் சிதம்பரம் புவனா, வைரவேணி விஜயா, ஜான்சி ராணி, வீரப்பன் ஏகாம்பரம், சித்ரா சுரேஷ் உட்பட ஏராளமான தொழிலாளிகள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் திரு வி வைத்திலிங்கம் எம்பி அவர்களுடன் முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களும், உப்பளம் தொகுதி விடியல் திரு வி அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களும் 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்கள் மகிழ்வினை தெரிவித்தார்கள். தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நன்றி தெரிவித்தார். அவர்களுடன் காங்கிரஸ் பொறுப்பாளர் இளையராஜா, திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், சகோதரர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் மக்களுக்கு நன்றி நன்றி என்று கூறி புதுச்சேரி மாநிலத்திலேயே பாராளுமன்ற அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்திய கூட்டணியின் வெற்றி வேட்பாளராம் ஐயா வைத்திலிங்கம் அவர்களுக்கு பாடுபட்டு உழைத்திட்ட இந்திய கூட்டணியின் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற இப்பகுதியில் சிறப்பான வரவேற்பை கொடுத்த அண்ணன் சுகுமார் அவர்களுக்கு, செட்டிபாபா அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் பெயர் விடுபட்டிருந்தோம், மன்னிக்கவும். அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் காலப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.
நன்றி. சிறப்பான ஒருவருப்புக்கு நன்றி. நன்றி. இந்த பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு, சிறப்பான முறையில் கை சின்னத்திற்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி. வெல்லும் என்ற பழமொழியோடு 4,20,000 வாக்குகளை கை சின்னத்திற்காக அளித்தமைக்கு நன்றி பாராட்டி மதிப்புக்குரிய ஐயா திரு வைத்திலிங்கம் அவர்கள் உங்களிடத்தில் நன்றி சொல்ல வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில சிறப்பான வரவேற்பு கொடுத்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. திமுகவின் தீர்மானமனை தலைவர் அண்ணன் நோயல் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி நன்றி நன்றி. உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அளித்திருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி வந்துள்ளார்கள். உங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றி கூறி வருகிறார்கள். சிறப்பாக வரவேற்பு அளிக்கும் அண்ணன் நோயல் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்கள் வீட்டு பிள்ளை திப்ராபேட்டையை சேர்ந்த மகளிர் அணி தலைவி பஞ்சகாஜி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 10,500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த உப்பளம் தொகுதி மக்களுக்கு மிக தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வித்தியாசத்தில் வெற்றி வரவேற்பு கொடுத்த தொகுதி மக்கள் இந்திய கூட்டணி தோழர் அனைவருக்கும் சிறந்த நன்றிகள். இந்தியோட இறையாமை காப்புறதுக்காக நீங்க போட்ட ஓட்டு, அதுவும் அண்ணன் வைத்திலிங்கம் ஒரு சிறப்பான வேட்பாளர், அற்புதமான எம்பி அவரு, நமக்காக நல்ல போராடக்கூடியவர். அவருக்கு வாக்களித்த உங்க அனைவருக்கும் உங்க பாதத்தொட்டு பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஓட்டலில் நடைபெற்ற விழாவில் நடராஜன் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னிலை வகித்தார். புதிய நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பணியமர்த்தி வைத்தார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி புதிய உறுப்பினர்களை இணைத்து வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தணிகாசலம், வெங்கடேஷ், ராஜலட்சுமி, செல்வகாந்தி, வடிவேல், ஜெயஸ்ரீ முருகேசன் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராம வாசுதேவன் மாவட்ட தலைமை பண்பு ஒருங்கிணைப்பாளர் அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. வெற்றி செல்வம், தியாகராஜன் ஆகியோர் மேடைக்கு அருகே வருமாறு முன்னாள் பன்னாட்டுடன் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி கூறியதும் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு இங்க வந்தது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நன்றி சார். திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கல்யாண சுந்தரம் முன்னாள் மாவட்ட ஆளுநர் மக்கள் புதுச்சேரி நகர பகுதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பதறியடித்து ஓடிய மக்கள், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. புதுச்சேரி கோவிந்தசாலை நகரை சேர்ந்தவர் பிரபு. இவர் இன்று புதுச்சேரி நகர பகுதியான 45 அடி ரோடு ரெயின்போ நகர் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலையில் அந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பதறியடித்து ஓடினர். மேலும் இது குறித்து பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர்.
இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆனால் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பாகவே கார் முற்றிலுமாக எரிந்து எலும்பு கூடாக மாறியது. இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டு அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து திடீரென கார் தீப்பற்றி எரிந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.